கங்காதேவியும் சாந்தனுவும் பிரிஞ்சு 25-30 வருஷம் ஆகி போச்சு காய்ஸ். அப்படியே ஒரு மனக்கவலையிலே இருக்காரு. கங்காதேவி தானே அந்த ஆறு தண்ணி ஓடுற கங்காவும் அவரோட ஒய்ஃபு தான். அதனால வந்து சரி கவலையாக இருக்க டைம்லாம் அந்த பக்கம் போவார். அந்த பக்கம் அப்படி ஒரு டைம் போகும்போது பார்த்தோம்னா கங்கையில் வந்து தண்ணி கம்மியாக வராமல் தெரியுது. கங்கையில் தண்ணி எப்பயுமே கம்மியாக வராது காய்ஸ். ஏன்னா அது இமயமலையிலேருந்து வருது. மழை பெஞ்சாலும் தண்ணி வரும், வெயில் அடித்தாலும் தண்ணி வரும், குளிர்காலமாக இருந்தாலும் அடியில் இருக்க ஐஸ் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்கும். என்னடா தண்ணி கம்மியாக வருது அப்படின்னு பார்த்துட்டு தூரத்தில் பார்த்தோம்னா ஒரு பையன் தன்னோட அம்பு இருக்குல்ல அது மூலமா வித்தைகள் செஞ்சு அணைமாரி போட்டு தடுத்துட்டு இருக்காரு. பார்த்தாலே தெரியுது அந்த பையன் வந்து ஏதோ பண்ணி விளையாண்டுட்டு இருக்காப்ல. விளையாண்டுனா ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, கங்காயோட தண்ணியை வந்து யாருமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு கங்கா அப்படின்னு கூப்பிடணும்னு தோணுது. கூப்பிடுறாரு, அவங்களும் வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த டைம் காமெடி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஏன் அப்படின்னா இவன் தான் நம்மளோட பையன் தேவவிரதன். இளமையான டைமுக்கு வந்துட்டாப்ல. இவர் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன், இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ, ஸோ மேட்ரு என்னடா உங்கள் பையனை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னா வசிஷ்ட முனிவர்கிட்ட 4 வேதங்களையும் படிச்சுட்டாப்ல. எப்படி வாழணும், எப்படி வளரணும், எப்படி ஒருத்தவங்கள்ட்ட நடந்துக்கணும் எல்லாமே பையனுக்கு தெரியும். அதேமாரி போர்க்கலையில் பரசுராமர்கிட்ட கற்றுட்டு இருக்காரு. ஸோ பராக்கிரமசாலி, பயங்கர பவர்ஃபுல்லான ஆள். இவர் வந்து இந்திரனுக்கு ஈக்குவலான ஆள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி அவங்க அப்பா இந்திரனை விட ஒரு படி மேலே போய் அந்த நாட்டு ஜனங்கள்லாம் அப்படி வந்து வழி நடத்திட்டு இருக்காராம். இவர் இந்திரனுக்கு ஈக்குவலான ஆளுன்னே 25-30 வருஷமா எனக்கு யாருமே இல்லை, ஆனால் இந்த நாடே இருக்கு, எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் என் பையன் வந்துட்டான்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவரை இதுதான் நம்மளோட ஊர் எல்லாத்தையுமே காட்டுறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னா தேவவிரதன். தமிழில் வந்து காங்கேயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஒரு நல்ல நாளில் பார்த்து அவருக்கு வந்து இளவரசன் பட்டம் சூட்டிடுறாங்க. நான் ஒருவேளை இல்லாமல் போயிட்டேன்னா இவர் தான்ப்பா ராஜா அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. அஸ்தினாபுரத்தை மையமாக வச்சு உலகத்தில் பல இடத்த ஜெயிச்சு அந்த இடத்த வந்து ஆண்டுகிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி யமுனை நதிக்கரை ஓரமாக போயிட்டு இருக்காருங்க. திரும்ப வந்து விதி விளையாடணும்ல, சும்மா இருக்கக்கூடாதுல. அங்கே ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை பார்க்குறாரு. அந்த கப்பலில் எப்பயும் போல் ஆளை இறக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அதேமாரி படகுல ஏறுறாரு. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண மாதிரி நடக்குது. ஏங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்னோட பையன் கடைசியில் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த சாந்தனுவோட வாழ்க்கையில் திரும்ப ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதை விட தேவவிரதனோட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுக்கப்புறம் தான் அவர் பீஷ்மராக மாற போகிறாரு. சுமூகமாக மெதுவாக போயிட்டு இருந்த கதை இனிமேல் செம்ம வெறித்தனமாக போக போகுது காய்ஸ். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.